கர்த்தர் தாமே இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற பாடங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஒருவேளை இப்படி சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு சத்தியங்கள் உங்களுக்கு எல்லாம் புரியவிட்டாலும் பரவாயில்ல, ஒரு சில சத்தியங்கள் உங்க இருதயத்துல நிற்கும் பொழுது அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் தேவன் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லா சொல்லப்படக்கூடிய வசனங்களும் எல்லாருக்கும் புரிய போவது அல்ல, அது உண்மை. ஆனால் உங்களுக்கென்று தேவன் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சத்தியத்தை வைத்திருப்பார். அதனால் நாம ஜாக்கிரதையா இருந்து, அது எனக்கு என்னுடைய வாக்கில் அது குறைவா இருக்கிறது அப்படின்னு நாம அதை பெற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திக்கினுடைய அடிப்படை வசனத்தை ஒன்று நான் எடுத்துக்கொண்டேன். 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம், பக்கம் 287. 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சர்ச், இந்த கட்டிடம் அல்ல, இப்போ நாம கூடி வந்திருக்கிற இந்த கூட்டம், ஒரு 20, 30, 50 பேர் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த கூட்டத்தை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீங்கள் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இதை அடிப்படையா வைத்து இந்த நாளில் நம்ம சிந்திக்க போகிறோம். கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் இந்த கிறிஸ்தவத்திற்கும் மற்ற மார்க்கங்கள், மற்ற இதுக்கும் என்ன வித்தியாசம், ஏன் இந்த கிறிஸ்தவம் ஒரு பொலிவிழந்து இருக்கிறது என்பதை குறித்து தியானிக்க ஆரம்பித்தோம். நாம் அதிகமாய் தேவனை சார்ந்து வாழவில்லை என்பதை ஒரு நாள் கற்றுக்கொண்டோம். தேவன் நம்முடைய வீட்டை கட்ட விரும்புகிறார். ஆனால் என்னதான் நாம் தேவனை ஏற்றுக்கொண்டாலும் கூட நாமே நம்முடைய வீட்டை கட்டுவதற்கு நாம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப தேவனுடைய சமூகத்தில் விடும் பொழுது அது உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது. அடுத்து, தேவனுடைய சபையிலே நமக்கு என்ன குறைவு என்று சொன்னால், எல்லா மனிதர்களும் போதிப்பதைப் போலவே நாம் போதித்துக் கொண்டிருக்கிறோம். யாராவது ஒருவர் ஏதாவது தவறு செய்தால் அடுத்து நாம் என்ன சொல்லுகிறோம்? தவறு செய்யாதே என்று சொல்லுகிறோம். இதை நாம் ஒரு பெரிய சபையின் சத்தியமாய் நினைத்து போதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவர் ஒரு போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டிருந்தால் அவருக்கு சரியான சத்தியத்தையும் அவருக்கு சரியான விளக்கத்தையும் கொடுப்பதற்கு நமக்கு வசனங்கள் இல்லை. அதனால என்ன செய்கிறோம்? நீங்கள் போதை வஸ்து பயன்படுத்தாதீர்கள். அதற்கு சில ஆதாரமான உதாரணங்களோடு பார்த்தோம். ஒரு மனிதனுக்கு ஜுரம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஜுரத்தை கண்டுபிடிப்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல, அதை யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும். அதை தீர்ப்பதற்கு மருந்து கொடுத்தா மாத்திரம்தான் அது தீரும். அதே ஜுரமுள்ள ஒரு மனிதனிடத்துல போய் இனிமேல் உனக்கு ஜுரம் வராதபடி பார்த்துக்கொள்னு சொல்லுவதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. எப்படி பார்த்து கொள்ள முடியும் என்ற ஒரு ஆலோசனையை நாம கொடுத்தால் மாத்திரம்தான் நாம் சரியாக ஜீவிக்கிறோம் என்று அர்த்தம். இந்த உலகம் முழுவதுமாகவே இப்படிப்பட்ட ஆலோசனையை கொடுப்பதிலே குறைவுள்ளதா இருக்கிறது. இன்றைக்கு நம்ம உலகத்துல பார்த்தோம்னு சொன்னா எத்தனையோ வியாதிகள் இருக்கு, பல வியாதிகள் இருக்கு. இந்த வியாதிகள் நம்முடைய சபைகளிலே சுகவீனங்கள் அநேகருக்கு வருவதுண்டு. இந்த சுகவீனம் வரும்பொழுது நாம் எல்லோருமே மருத்துவமனைக்கு போகிறோம். இந்த மருத்துவமனைக்கு போகும் பொழுது ஒவ்வொருத்தவங்களும் அந்த மருத்துவமனையை தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல வித்தியாசப்படுவதுண்டு. இதுல நான் ஒரு 3 வகையான குறிப்பை எழுதி வச்சிருக்கிறேன். ஒருத்தவங்க ஏழையா இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு ரைட், கொஞ்சமா நமக்கு ஃபீஸ் இருக்கு, அங்க போறாங்க. இன்னொருவர் ரொம்ப பணக்காரர் இருந்தாலும் பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் போவேன். ஆனா 3வது ஒருவர் இருக்கிறார். நான் இந்த இடத்துல பைபிளை பத்தி பேசல, கிறிஸ்தவங்களை பத்தி பேசல, பொதுவாய் நான் சொல்லுகிறேன். 3வது ஒரு நபர் இருக்கிறார். அவர் எப்படி மருத்துவமனையை தேர்ந்தெடுப்பார் என்று சொன்னால், அங்கே இருக்கிற மருத்துவர் தகுதியானவர் தானா. அவர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருந்தாலும் சரி, பெரிய பிஎஸ்ஜியில இருந்தாலும் சரி, ஆனால் நான் போகக்கூடிய ஒரு மருத்துவர் தகுதியான ஒரு மருத்துவரா என்பதை பார்த்து அவரிடத்தில் செல்லுகிறவர் இந்த உலகத்துல ஞானவானாக கருதப்படுவார். அப்ப ஒரு மருத்துவர் தகுதியானவர் தானா என்பதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? நீங்க ஒரு காய்ச்சலோ தலைவலிக்கோ என்று அந்த மருத்துவரிடத்துல போறீங்க. அப்ப எல்லா மருத்துவரும் மருந்து கொடுக்க முடியும். முதல்ல ஒரு மருத்துவர் பார்க்கிறார், உங்களுக்கு காய்ச்சல் இருக்கிறதா, இந்தாங்க குரோசின் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், உங்களுக்கு காய்ச்சல் சரியாயிருச்சு. ஆனால் நல்ல மருத்துவர் என்ன செய்வார் என்று சொன்னால், காய்ச்சல் இருக்கிறதா, சரி ஓகே இருக்கட்டுங்க, குரோசின் கொடுங்க, இல்ல வேண்டாம் தரமாட்டேன். தலைவலின்னு போனா அவர் ஜண்டுபம் தரமாட்டார். என்ன செய்வார்னா, உங்க ரத்தத்தை டெஸ்ட் பண்ணுவார்.
ரத்தத்துல ஒண்ணும் இல்ல. சரி, ஒண்ணும் இல்ல பொறுங்க, உங்களுக்கு நான் ஸ்கேன் பண்ணி பார்க்கிறேன். ஸ்கேன் பண்ண போறீங்களா? தலையை ஸ்கேன் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், எல்லாம் செய்வாரு. ஏன் என்று சொன்னால், இந்த காய்ச்சல் எதனால் வந்தது, அதனுடைய வேர் எங்க இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறவர் தான் உண்மையான மருத்துவர். ஒருவேளை உங்களுக்கு தலையில ஒரு பெரிய கட்டி இருக்கலாம் உள்ள, அது ஒரு புற்றுநோய் கட்டியா கூட இருக்கலாம். அந்த புற்றுநோய் கட்டியினாலே காய்ச்சலும் வர முடியும், தலைவலியும் வர முடியும். ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு சாதாரண ஒரு மருத்துவர் இடத்துல போகும் பொழுது அவர் ஜண்டுபாவையும் குரோசினியும் கொடுத்து உங்களுடைய அறிகுறி தலைவலி இல்லாமல் செய்ய முடியும், காய்ச்சல் இல்லாமலும் செய்ய முடியும். ஆனால் உள்ளே இதை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிற அந்த புற்றுநோய் கட்டியை அவரால் பார்க்க முடியாது. இன்றைக்கு உலகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எப்படி பார்க்கிறது, வேதாகமும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எப்படி பார்க்கிறது என்பதை இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இதை கற்றுக்கொண்டு முடிக்கும் பொழுது சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது என்ற சத்தியம் நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். நம்ம எந்த அளவுக்கு தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய எல்லா தவறான காரியங்களுக்கும் இந்த உலகமும் அதற்கான பரிகாரத்தை கொடுக்க முடியும், வேதாகமும் அதற்கான பரிகாரத்தை கொடுக்கிறது. ஆனால் இதற்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இன்றைக்கு உலகத்துல பல மதங்கள் இருக்கிறது, மார்க்கங்கள் இருக்குது. இது எல்லாமே நான் சொன்ன அந்த முதல்ல சொன்ன அந்த மருத்துவரை போல இருக்கிறது. வேதாகமம் மாத்திரம்தான் அந்த வேரை பார்க்கிறது. நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வேதாகமத்தினுடைய தனித்தன்மையே அதுதான். இன்றைக்கு மேலை நாடுகள்ல, நம்ம நாட்டுல அதிகமா இல்ல, மேலை நாடுகள்ல மூளைக்கு மூளை கவுன்சிலிங் பண்றதுக்கென்றே ஒரு பெரிய பெரிய மருத்துவமனையை வச்சிருப்பாங்க. அங்க போனா மருந்தும் கொடுக்க மாட்டாங்க, மாத்திரையும் கொடுக்க மாட்டாங்க. அப்ப என்னதான் செய்வாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அங்க போனாங்க வேற ஒண்ணும் இல்லைங்க, பேசுறதுக்கு அவங்க ஆஸ்பத்திரியை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா பணம் அதிகமாய் புழங்கக்கூடிய இடத்துல மன உளைச்சல் அதிகமா இருக்கு. நமக்கு அதுக்கு நேரம் இல்லை. அதனாலதான் இங்க அதிகமா இந்த கவுன்சிலிங் பண்ணக்கூடிய மருத்துவமனைகள் ரொம்ப குறைவா இருக்கு. மனோதத்துவ, இப்படி சொன்னா நமக்கு புரியும், மனோதத்துவ மருத்துவமனைகள் இன்றைக்கு ரொம்ப குறைவு. எங்கேயாவது மனோதத்துவ மருத்துவர் நம்ம போர்டு போட்டு எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா இங்க? ஆனா அங்க அமெரிக்கா போன்ற தேசத்துல பாத்தீங்கன்னா மூளைக்கு மூளை அதுதான் அதிகமா இருக்கும். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வருகிறது என்று வைத்துக் கொள்ளலாம், இருவருக்கும் சண்டை வருகிறது. வேதாகமத்துக்கு வந்து அது எப்படி தீர்த்து வைக்கப்படும்? அதுவே இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மதங்கள், மார்க்கங்கள், அறிவுகள், ஆஸ்பத்திரி, மருத்துவர் இவங்க எப்படி தீர்த்து வைக்கிறாங்கிறத இந்த ஒரு உதாரணத்தை வைத்தே நம்ம கண்டுகொள்ளலாம். இப்ப 2 பேருக்கு சண்டை வருது, இதே ஒரு கவுன்சிலர் கிட்ட போறாங்க, ஒரு அழகா எல்லாத்தையும் தீர்த்து வைக்க முடியும். நிச்சயமா இந்த உலகத்துல எல்லா இடத்துலயுமே பரிகாரம் இருக்கிறது. ஆனால் அதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அதுலதான் இந்த வேதாகமம் தனித்து நிக்கிறது. அப்படி போகும் பொழுது அந்த மருத்துவர் உட்கார வைப்பாரு, அழகா பேசுவாரு, உங்களுடைய எல்லா ஹிஸ்டரி டீடைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்குவார், எழுதி வச்சுக்குவார். அப்ப கேள்வி முதல்ல கேட்பாரு, இந்த சண்டை எப்ப ஆரம்பித்தது? பகல்ல ஆரம்பிச்சதா, நைட்டு ஆரம்பிச்சதா, மத்தியானத்துல ஆரம்பிச்சதா, யார் முதல்ல ஆரம்பிச்சா, எதனால ஆரம்பிச்சாங்க? இப்படி எல்லா ஆயிரக்கணக்கான கேள்விகளை கேட்டு கடைசியில் அவர் விடையை கண்டுபிடிச்சிட்டாரு. சார், கணவன நீங்க தான், உங்களிடத்துல முன்கோபம் இருக்கு, கண்டுபிடிச்சிட்டேன். இந்த முன்கோபத்தினாலதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இப்ப கணவனுக்கு மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம், ரைட், ஓகே, இப்ப நாங்க என்ன செய்யணும்? இப்பதான் அந்த ஆலோசகர் என்ன சொல்லுகிறாருன்னா, எப்படி முதல்ல அந்த மருத்துவர் அந்த வெறும் ஜண்டுபாமியும் குரோசினியும் கொடுத்து சரி பண்ணி அனுப்புகிறாரோ, அதே போல இந்த கோபத்தை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு அவர்கிட்ட ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். அவர் எடுத்து வைப்பாரு. முதல்ல உங்களுடைய காதை நீங்க என்ன பேசணும் அடைச்சு கொள்ளணும். யாரு உங்களை பத்தி என்ன பேசினாலும் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. ஓகே. முக்கியமா உங்களுடைய மனைவி பேசும்போது நீங்க காதை அடைத்துக் கொள்ளுங்க. ஓகே. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது இதற்கு முன்பதாக நீங்க கோவப்பட்டீங்க பாத்தீங்களா, அப்ப ஏதாவது நன்மை வந்திருக்கா? இல்ல, தீமை தாங்க முடிஞ்சிருக்கு. அதை நினைச்சு பாத்துக்குங்க. இதே மாதிரி மீண்டும் கோபப்பட்டீங்கன்னா உங்க வியாபாரத்துல நஷ்டம் வந்துடும். உங்களால அதனால பல பிரச்சனைகள். அதனால நான் கோபப்படக்கூடாது. இப்படி கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு பல
எல்லா காரியத்தையும் அந்த மனோதத்துவ அவருக்கு சொல்லி கொடுப்பார். ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா? இந்த கோபம் என்பது மனிதனுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய வியாதியின் அறிகுறி. எப்படி ஒரு புற்றுநோயுடைய அறிகுறி காய்ச்சலாகவும் அது ஒரு தலைவலியாகவும் இருக்கிறதோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய சில கோபங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், இவையெல்லாம் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வேர் ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனுமே அந்த வேரை பார்க்கவே முடியாது. எந்த மனுஷன் அந்த வேரை பார்க்க முடியாது. ஆனால் இவர்கள் கொடுக்கிற எல்லா அறிவுரைகள், ஆலோசனைகள் எல்லாமே வெளியே தெரியக்கூடிய இந்த சிம்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய அதை மாத்திரமே நாம தடுத்து நிறுத்தக்கூடியவங்களா இருக்கிறோம். என்ன நடக்கும் தெரியுங்களா? இப்படி ஒரு புற்றுநோய் உள்ளவர் ஆஸ்பத்திரிக்கு போகும் பொழுது அவருடைய அந்த புற்றுநோய்க்கான அறிகுறி தான் அந்த காய்ச்சலும் தலைவலியும். அதை தடுத்து போடும் பொழுது என்ன நடக்கும் தெரியுங்களா? அந்த மனிதன் இறந்து போவாருங்க. ஒருவேளை இப்படி கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும் பொழுது இந்த கணவனுடைய அந்த கோபத்தை மாத்திரம் கட்டுப்படுத்த சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா அந்த குடும்பத்துல வேணா பரவாயில்ல, அதுக்கப்புறம் சண்டை இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த கணவனுக்கு அது பயங்கரமான ஆபத்து. அவர் அதை அடக்கி கொண்டிருக்கிறார் என்று மாத்திரம் அதுதான் உண்மை. அவர் அடக்கி கொண்டிருக்கிறாரே ஒழிய அதிலிருந்து முற்றிலுமாய் அவர் வெளியே வரவில்லை. அங்க விடுதலை கிடைக்கல. அந்த வேர் அந்த இடத்திலிருந்து எடுக்கப்படவில்லை. எப்பொழுதுமே வேதாகமம் என்ன போதிக்குது என்று சொன்னால், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா, கவலை என்று ஒன்று இருக்கிறதா, நீங்க கவலையை மாத்திரம் சரி செய்ய முடியாது, அதனுடைய வேரை சரி செய்தாக வேண்டும். அதற்கு ஒரு வேர் என்று ஒன்று இருக்கிறது. அந்த வேரை சரி செய்யக்கூடிய வேலையை தான் இந்த வேதாகமம் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் என்ன கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? அநேக சபைகளிலும் என்ன கற்றுக் கொடுக்கிறாங்கன்னா, நாம் வெளிப்புறமான சில நடைமுறைகளை கட்டுப்படுத்த பழகி கொண்டோம். ஆனா உள்ள இருதயத்துல அந்த வேர் அது அப்படியே இருக்கிறது. நான் எப்படி பேச வேண்டும் என்று நாகரிகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதனால எனக்குள்ளாக இருக்கிற அந்த கோபம் இன்னும் வெளியே தெரியவே இல்லை. இதுல அதிகமாய் பாதிக்கப்படக்கூடியவங்க ஒழுக்கமாய் வீட்டிலே வளரக்கூடிய பெண்களும் பசங்களும் தான். இவங்களுக்கு தாங்க அதிக பாதிப்பு, மற்றவங்களுக்கு கிடையாது. அவங்க அது நாள் வரைக்கும் தங்களுடைய சரீரத்திற்குள்ளாக என்ன வேர் உள்ள இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களை கொண்டு போய் ஒரு நாள் ஹாஸ்டல் அப்படி உட்கார வச்சாதான் அந்த நாள் வரைக்கும் அவங்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. ஒரு இச்சை தன்னை நோக்கி வரும் பொழுது எளிதிலே விழுந்துருவாங்க. இவ்வளவு காலமாக எப்படி அவர்கள் கட்டுப்பாடாக நடந்தாங்கன்னு சொன்னா, அவங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க அவங்களுடைய கோபத்தையும் மற்ற காரியத்தையும் கட்டுப்படுத்த அவங்களுக்கு பழகி கொடுத்திருக்கிறாங்க. உள்ள இருக்கிற வேர் அதை எடுத்து எறியப்படவில்லை. நீங்கள் என்னை புரிந்து கொள்ளுவீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், மரத்திலே வரக்கூடிய கெட்ட கனிகளை மாத்திரமே வெட்டி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது. எவ்வளவு தெளிவா அவர் சொல்றாரு பாருங்க. கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது. அதே போல நல்ல மரம் கெட்ட கனிகளையும் கொடுக்காது. மரம் நல்லது என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் அதனுடைய கனியும் நல்லது என்று சொல்லுங்கள். ஆனால் நான் இப்பொழுது எப்படி பழக்குவிக்கப்படுத்தி இருக்கிறேன், என்னுடைய பாரம்பரியத்துல ஒரு மரம் என்னுடைய மரம் இருக்கிறது, நான் ஒரு மரமா இருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு ஒரு கெட்ட கனி வருகிறது. நான் அந்த கனியை மாத்திரம் கட் பண்ணிட்டேன். அந்த கெட்ட கனிகள் தான் பொறாமை, இந்த மாதிரி வெளிப்புறமான காரியங்கள், இந்த மாதிரி இது. நான் மற்றவர்கள் பார்க்க விடாதபடி, நானே பார்க்க விடாதபடி இவற்றையெல்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் வெட்டி கொண்டே இருக்கிறேன். அது அதிக நாள் நமக்கு பிரயோஜனம் கொடுக்காது. உள்ளுக்குள்ளாக வேர்விட்டு வளர்ந்து வருகிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்ன தெரியுங்களா? அதைத்தான் வேதாகமம் பாவம் என்று சொல்லுகிறது. இந்த பாவம் அந்த இடத்துல நசுக்கப்படாவிட்டால், அது முற்றிலும் ஒளித்தெறியப்படாவிட்டால் வெளியில இவைகள் எல்லாம் அழிக்கவே முடியாது. விளம்பரம்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சென்சிட்டிவ் பற்கள் கூச்சும், அந்த பல்லு கூசும், அதுக்கு ஒரு விளம்பரம் அழகா போடுவாங்க. பாத்தீங்கன்னு சொன்னா எதையுமே குடிக்கும் போது அவங்களுக்கு பல்லு கூசும். இந்த விளம்பரத்தை பார்த்து எனக்கு ரொம்ப வேதனையா போச்சு. எல்லாம் அந்த அளவுக்கு மக்களை விளம்பரம்னாலே மக்களை ஏமாத்துறது தான். ஆனா அதை ஆர்வமா உட்காந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம்.
அவங்க சொல்லுவாங்க, இதை நீங்கள் பூசினீங்கன்னு சொன்னா இந்த பேஸ்ட அது மேல ஒரு லேயரை போல அமர்ந்து விடும். அப்ப நீங்க என்ன குடிச்சாலும் அது பல்லுக்கு என்ன பண்ணாது, ஒரு பாதிப்பை உண்டாக்காது. ஆனா உண்மையிலே ஒரு மருந்து என்ன செய்யணும்னா, இந்த கூச்சத்தை உண்டாக்குகிற உள்ள ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த உள்ள இருக்கிற பிரச்சனையை தீக்காம இந்த பல்லு கூசாத அளவுக்கு மேல ஒரு லேயரா அது போய் உக்காந்துக்குது. ஆனா உள்ள இருக்கிற பிரச்சனை தீருமா? தீராது. அசுத்தமானதை ஒருத்தன் பேசுகிறான், அதனால அவனுடைய வாயை பல்ல கழுவி விட்டா சரியாயிருன்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. நம்மளுடைய விளம்பரங்கள் எல்லாம் முற்றிலும் ஏமாற்றுறதுதான். நான் அடிக்கடி யோசிப்பேன், ஒரு விளம்பரம் ஒன்னா பார்த்தேன், 100 எலுமிச்சைகள் இதுக்குள்ளாக இருக்கிறது அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அன்னைக்கு தான் கடையில ஒரு எலுமிச்சம்பழம் 5 ரூபான்னு போட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது பார்த்தா சோபே 10 ரூபா தான். 100 எலுமிச்சைகள் இதுக்குள்ள இருக்குன்னா எப்படி 10 ரூபாய்க்கு இதை கொடுக்க முடியுது? எந்த அளவுக்கு நான் ஒரு முட்டாள்தனமா இருந்திருக்கிறேன். இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் ஏமாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் நாம. இன்றைக்கு இந்த உலகம் உங்களுடைய வேரை குறித்து எதையுமே பேசல, அந்த வெளிய கனியை மாத்திரமே வெட்டி கொண்டிருக்கிறது. இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் தெரியுங்களா? கொஞ்ச நாளைக்கு வேணா நீங்கள் நல்லவர்களைப் போல உங்கள் உள்ளத்துல எந்த பிரச்சனையும் இல்லாததை போல இருக்கலாம், ஆனால் அது உங்களை சாவுக்கு கொண்டு போய்விடும். நீங்கள் மரித்து போய் விடுவீங்க. இந்த வேதாகமம் என்றைக்குமே வெளிப்புறத்தை பார்ப்பதே அல்ல, அது உட்புறத்தை பார்க்கிறது, வேரை பார்க்கிறது, வேரிலே அது குறிவைக்கிறது. யோவான் ஸ்நானன் இந்த உலகத்துல வரும்போது ஒரு பிரசங்கம் பண்ணாரு. கோடாரியானது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? அது பழத்துல வைக்கப்பட்டிருக்குன்னு அவர் சொல்லல. கெட்ட பழத்தை கொடுக்கிற அந்த பழத்துல ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த மரத்துல இருக்கிற கெட்ட சத்து தான் அந்த பழத்தை உருவாக்கி இருக்கு. இப்ப நீங்க வெட்டணும்னு சொன்னா எங்க பழத்தை வெட்டுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல, வேறையே வெட்டி எரிஞ்சாதான். இன்றைக்கு நான் என்னுடைய எல்லா பாவமான காரியங்கள், பிரச்சனைகள், பொறாமைகள், பகைமைகள், இது எல்லாமே, நான் கோபத்தை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டேன், அதை மாத்திரமே நீங்க வச்சுக்காதீங்க. அது ஒரு சாதாரண விஷயம் என்றும் நினைத்துக் கொள்ளாதீங்க. இதெல்லாம் எனக்குள்ளாக இருக்கிற இருதயத்தின் அடியாளத்துல இருக்கிற பாவத்தினுடைய கனிகள். நாம் இப்பொழுது கனிகளை வெட்டி கொண்டிருக்கிறோமோ ஒழிய உள்ள இருக்கிற பாவத்தை குறித்து யோசிக்கிறதே இல்லை. எந்த மதமும் மார்க்கமும் மனுஷனுடைய எல்லா தவறான பிரச்சனைகளுக்கு காரணம் பாவம்னு இதனால வரையும் சொன்னதே கிடையாது. வேதாகம் மாத்திரம்தான் சொல்லுது. ஐயோ நான் நிர்பந்தமான மனுஷன். சிலருக்கு அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று விருப்பமே இருக்காது, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில அந்த மாதிரியான தவறான காரியத்தை செய்து கொண்டிருப்பாங்க. வேதவசனம் சொல்லுகிறது, அதற்கும் காரணம் உனக்குள்ளாக இருக்கிற வேர், அந்த பாவம். அந்த பாவம் சரி செய்யப்படாமல் நீ வெளியே இருக்கிறத வெட்டுவதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. கொஞ்ச நாளைக்கு உனக்கு அது பலன் கிடைக்கும், மற்றவர்களால் அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அவ்வளவுதான். குடும்பத்துல கணவன் மனைவி சண்டை வரும் பொழுது ஒரு கணவன் கோபத்தை அடக்கி கொண்டா நல்லதுதான், அது கொஞ்ச நாளைக்கு நல்லது. அந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது, ஆனா அந்த கணவனுக்கு அது பயங்கர பாதிப்பை ஏற்படுத்துமே. இங்க வேதாகமம் என்ன சொல்ல விரும்புகிறது தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவன் இதைத்தான் மீண்டும் மீண்டும் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார். சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதே 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம், எல்லா மனுஷனும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்? அப்பொழுது அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வேர் அது பறிக்கப்பட்டு போகுமே, ஒன்றுமில்லாமல் போகும். ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவாரு, கணவன் மனைவி ஒன்ஸ் அவங்க திருமணம் ஆயிட்டா அவங்களுக்குள்ள எந்த ஒரு விவாகரத்து அப்படிங்கிறது வேதாகம் அதை அனுமதிக்கவே இல்லை, விவாகரத்து அனுமதிக்கிறதே இல்லை. அப்ப அநேகர் பார்ப்பாங்க, அநேக வீட்டுல எல்லாரும் பார்ப்பாங்க, ஐயோ ஆண்டவர் விவாகரத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, வேற வழி இல்லை, என்ன பண்ணி ஆகணும், இவரோட வாழ்ந்தாகணும். ஆண்டவர் ஏன் விவாகரத்தை அனுமதிக்கல தெரியுங்களா? நீங்க அந்த அளவுக்கு அந்யோன்யமா இருக்கணும், அன்பா இருக்கணும் என்பதற்காக தான் விவாகரத்து கூடாது என்று சொன்னாரு. ஆனா நாம என்ன பண்ணிட்டோம், எனக்குள்ளாக அந்யோன்யமும் கிடையாது, அன்பும் கிடையாது, வேற வழி இல்லாம அப்படியே சமுதாயத்தினாலும்
பிறந்த குழந்தைக்காகவும், வேற வழி இல்லாம, இன்னும் வேலையில போனா எனக்கு சாப்பாடு கிடைக்காது, இந்த ஆள்கிட்ட இருந்தாதான் எனக்கு சோறு கிடைக்கும், இப்படி பல காரணங்களால அந்த கணவன் மனைவி இணைக்கப்பட்டிருக்காங்க. அன்பினால் அவங்க இணைக்கப்படல. தேவன் அவங்கள பார்த்து சொன்னாரு, கல்யாணம் ஆன அடுத்த நாளே உங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்றது. என்ன ஆண்டவரே, கடைசி வரைக்கும் எங்களுக்கு விவாகரத்து ஆகல. உங்களுக்கு விவாகரத்து நடந்தாச்சு. எப்பயுமே தேவன் அந்த இருதயத்தின் அடியாளத்தை தான் பாக்குறாரு. நாம என்ன பண்றோம், வெளிப்புறமான சில காரியங்களை கட் பண்ணி உள்ள எதுவுமே நடக்காதது போல இருக்கிறோம். இட் இஸ் டோட்டலி அகெயின்ஸ்ட் காட்ஸ் வே. இன்னைக்கு தேவன் நம்முடைய ஆழத்தை சுத்தம் பண்ணணும்னு தான் விரும்புறாரு. மத்திய 23 ரொம்ப அற்புதமான வசனம், நம்ம அடிக்கடி அதை சிந்திக்கிற வசனம் தான். மத்திய 23 தேவன் சொல்றாரு, பாத்திரத்தின் வெளிப்புறத்தையும் உட்புறத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய காரியத்தை இந்த வசனத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. தேவன் முதல்ல என்ன சொல்றாரு தெரியுங்க, உங்களுடைய பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தப்படுத்துங்க, அப்புறமேல் நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல உட்புறத்தை சுத்தப்படுத்துங்க, அப்புறம் வெளிப்புறத்தை சுத்தப்படுத்துவீங்களா? அநேகர் அப்படிதான் நினைப்போம். என்னைக்குமே ஆண்டவர் அப்படி சொல்லவே மாட்டார். இங்க வாசித்து பாருங்க, அற்புதமான ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 25வது வசனம், மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜனப்பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, சாதாரண பரிசேயன் சொல்லல, குருடனான பரிசேயனே, போஜனப்பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க உட்புறத்தை சுத்தமாக்கினாலே என்ன ஆயிரும், வெளிப்புறத்தை நீங்கள் நானும் சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எப்ப நாம வெளிப்புறத்தை சுத்தப்படுத்துறோமோ அப்ப மாய்மாலக்காரங்களா போயிரும். எப்பொழுது ஒரு மனிதனுக்கு காய்ச்சல், தலைவலி, புற்றுநோயினால வருகிறதோ, நீங்க அதற்கு அப்புறம் ஜண்டுபாமியும் தேய்க்க தேவையில்லை, குரோசினியும் தேய்க்க தேவையில்லை, உள்ள இருக்கிற புற்றுநோயை குணப்படுத்திட்டீங்கன்னா. நாம நினைப்போம் உள்ள முதல்ல சுத்தமாக்கணும், அப்புறம் வெளியில சுத்தமாக்கணும். தப்பு. நீங்க உள்ள மாத்திரம் சுத்தப்படுத்துங்க, அப்புறம் வெளியில என்ன நடக்குதுன்னு பாருங்க. கணவன் மனைவி எப்படி சேர்ந்து வாழணும் என்பதை பல விதமான போதனைகள் மூலமா கற்றுக் கொடுத்தாலும் உள்ள அந்த அன்பு இல்லாததுனால அந்த பிரச்சனை இருக்கு. அந்த அன்பை கொடுத்துருங்க, நீங்க எதுவுமே சொல்ல வேணாம். நீ காலையில எந்திரிச்சு கணவனுக்கு சோறு போடு, எதுவுமே சொல்ல வேண்டாம். ஒரு பிள்ளைய பாத்துக்க சொல்றதுக்கு ஒரு அம்மாவுக்கு பெரிய டீட்டெயில்ஸ் எங்கேயாவது யாராவது கொடுக்குறாங்களா? சில இடங்கள் இன்னைக்கு அதையே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே கொடுக்கறது இல்ல. உன் பிள்ளை அழுதுச்சுன்னா அதை போய் பார்க்கணும், அதுக்கு டெய்லி குளிப்பாட்டணும், அதை செய்யணும், இதை செய்யணும். இன்னைக்கு நம்ம நாகரிகம் வளர்ந்ததுனாலதான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு எதுவுமே இல்லாத காலத்துல அம்மாக்கள்லாம் என்ன பண்ணாங்க, உள்ளுக்குள்ள அன்பு இருந்தது, அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்ய வச்சது. அது நீங்க இன்னைக்கு வெளியே எதையுமே சொல்ல தேவையில்லை, உள்ள சரி பண்ணாலே போதும். அதனால நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஆலயத்துக்கு ஏன் ஒருத்தர் சீக்கிரம் வரலையா, சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல வேண்டாம். உள்ள இருக்கிறது ஏதோ ஒண்ணு குறைவா இருக்கிறது, அதை சரி பண்ணுங்க, அது ஆட்டோமேட்டிக்கா வெளியில இருக்கிறது சுத்தமாயிரும். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், வெளியில இருக்கிறத பூரா கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஐயோ எனக்கு குடிப்பழக்கம் போகணும் ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்துல சொல்றேன், என் வீட்டை சுத்தி இருக்கிற எல்லா ஒயின் ஷாப்பையும் இல்லாம பண்ணிருங்க. அப்படித்தான் இன்னைக்கு உலகம் கட்டுப்படுத்தி வச்சிருக்குங்க. ஆண்டவர் அப்படி பண்ண மாட்டாரு. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வேற உடைச்சு விட்டுருவாரு. உங்களை ஒயின் ஷாப்ல வேலைக்கு வச்சா கூட நீங்க குடிக்க மாட்டீங்க. ஆனா இந்த உலகம் கட்டுப்படுத்தி இருக்கிறது அது வெளியில இருக்கிற சிம்டம்ஸை மட்டும்தான், சூழ்நிலைகளை மாத்திரம்தான் உலகம் அடக்கி உங்களுக்கு எப்படி நன்மை செய்யணும் இப்படியெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கு. வேதாகம் என்னைக்குமே அதை சொல்லல. சத்தியத்தை அறிவீங்கன்னு சொன்னா அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கிரும் தான் வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான்ல அழகாக சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தினாலே மக்களை பரிசுத்தமாக்கும். சத்தியம்னா என்ன? உம்முடைய வசனமே சத்தியம். அடுத்த வசனத்துல அவரே எழுதி வச்சிருக்காரு, எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. உம்முடைய சத்தியத்தினால எல்லாரையும் பரிசுத்தமாக்கும், உம்முடைய வேத வசனமே சத்தியம். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தின் அடியாளத்தில் இருக்கிற வேர் போக வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன தேவைங்க? இந்த வசனம் தேவை, இந்த வேத வசனம். எப்படிங்க பிரதர்? இந்த வேத வசனம் இருந்தா என்னுடைய இருதயத்தின் அடியாளத்துல இருக்கிற எல்லாமே போயிருமா? நிச்சயமா போயிரும். ஆனா இங்க எல்லா விசுவாசிகளும் ஒரு பெரிய தப்பு பண்றாங்க, அதையும் நாம சிந்திக்க போகிறோம். இன்றைக்கு எல்லா இடத்திலும் பைபிள் இருக்கு. உலகத்துல அதிகமாய் விற்கப்பட்ட புஸ்தகமும் பைபிள் தான்.
இன்றளவும் அதிகமாய் அச்சடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற புஸ்தகம் பைபிள் தான். வேதாகமத்துக்காகவே அச்சு இயந்திரங்கள் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டதும் பைபிள் தான். முதலாக அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதே இந்த வேதாகமத்துக்காக தான். இவ்வளவும் நடந்திருக்கிறது. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இவ்வளவு வேதாகமம் கிடையாது. ஆனா இப்ப எல்லாருடைய கரங்களிலும் வேதாகமம் கொடுக்கப்பட்டாச்சு. அப்ப எல்லாரிடத்திலும் பரிசுத்தம் வந்துருச்சா? நீங்க சொல்லுவீங்க, அவங்க வாசிக்கிறது இல்ல பிரதர், நிறைய இடங்கள்ல வேதத்தை வாசிக்கிறாங்க, பரிசுத்தம் வந்துருச்சா? பெரிய பெரிய வேத ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது, பைபிள் காலேஜ் நடந்து கொண்டிருக்கிறது, பட்டங்களை வாங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த உள்ள இருக்கிற வேர் அது அந்த சுத்தம் பண்ணப்பட்டாச்சா? இல்ல. ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியமாவது யாது? அந்த இடத்துல வேத வசனம் தான் சத்தியம். இந்த வேத வசனமாகிய சத்தியம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு மருந்து கடையில இருக்கிற பல மருந்துகளை போல இருக்குங்க. ஒரு மெடிக்கல் ஷாப்ல இருக்கிற மருந்து, நிறைய மருந்து இருக்கு. இப்ப உங்களுக்கு அந்த மெடிக்கல் ஷாப்பையே ஆண்டவர் கையில கொடுத்துட்டார். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மெடிக்கல் ஷாப்பை அவங்க கையில கொடுத்துட்டார். இப்போ உங்களுக்கு பொறாமை இருக்கு, அதுக்கான மருந்து இந்த மெடிக்கல் ஷாப்ல இருக்கு. நீங்க அதை எப்படி எடுத்து சாப்பிடுவீங்க? இங்கேதான் பிரச்சனை எல்லாரிடத்திலையும் இருக்கிறது. அந்த மெடிக்கல் ஷாப்ல ஒருத்தர் இருந்தாருன்னா, பொறாமைக்கு ஒரு மருந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி என்ன வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கு வேதாகமம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த வேதாகமத்தை எப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல. வேதாகமம் உங்ககிட்ட இருக்கலாம், வேதத்தை 24 மணி நேரமும் வாசிக்கலாம். அதை எப்படி உங்களிடத்துல எடுத்து பயன்படுத்தணுமோ அந்த ஆவியானவர் நம்மிடத்துல இல்ல. ஆண்டவர் சொன்னார் யோவான் 16வது வசனத்துல, ஆவியானவரை எப்படி பெயரிட்டு அழைத்தார் தெரியுங்களா? சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். நம்ம கிட்ட இப்ப என்ன இருக்குங்க? ஃபுல்லா இதுதான் சத்தியம், எல்லாமே இருக்கு. ஆனா இதை எப்படி எடுத்து பயன்படுத்துவது, எந்த இடத்துல என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. நம்ம வாசித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனா எப்பொழுது நாம் முற்றிலுமாய் தேவனை சார்ந்து கொள்ளுகிறோமோ அந்த சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் ஆங்காங்க இருக்கக்கூடிய வசனத்தை எடுத்து எனக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார். நம்ம கிட்ட மருந்து கடையே இருக்கு, ஆனா எப்படி பயன்படுத்தணும் நமக்கு தெரியாது. சும்மா வாசித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த பிரயோஜனமும் இல்லை. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் இந்த சத்திய ஆவியை குறித்து ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் இருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. அதே இந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 17 வாசிங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஏன் இந்த வசனத்தை உங்களுக்கு எடுத்து காமிச்சேன்னா, நீங்க நினைக்கலாம் சத்தியமுள்ள வசனம் நம்மை விடுதலை பண்ணும், உண்மைதான். ஆனா எல்லாரிடத்திலையும் வசனம் இருக்கு. அந்த வசனத்தை போதிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை நாம் இன்னும் சார்ந்து கொள்ளலாம். அந்த இடத்துல போய் அமர்ந்து கிருபையா, ஆண்டவரே என்னுடைய வேறாகிய ஒரு பாவம் உள்ள இருக்கு, அதை சரி பண்ணுங்க. யாருமே அதை கேட்கறது இல்ல. அந்த இடத்துல நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் இந்த வசனத்திலிருந்து அழகா உங்களுக்கு மருந்து எடுத்து கொடுக்கிறார். அப்ப வெளிப்புறமா உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வேலை அங்க நடக்காது. நல்லதுதான், கொஞ்ச நாளைக்கு நல்லது, கட்டுப்படுத்துதல் நல்லது, அது தவறு என்று நான் சொல்லல. ஏன்னா இதனால மற்றவங்களுக்கு நன்மை கிடைக்கும். உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவதனால அப்பக்கப்ப பிரச்சனை, சண்டைகள் தீர்க்கப்படும். ஆனால் உங்களுக்கு அது தவறு, அது உங்களுக்குள்ளாக அடக்கப்பட்டிருக்கிறது, அது வியாதி, அது ஒரு பெரிய மரணத்துல கொண்டு போய் முடியும். வேதாகமம் கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய காரியத்தையும் போதிக்குது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல நீங்க 25, 26 வாசித்து பாத்தீங்கன்னா, நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஏன் அதை சொல்லுது தெரியுங்களா? இதனால மற்றவங்களுக்கு நீங்க ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்திடாதீங்க. அடுத்த வசனத்துல வேத வசனம் சொல்லுகிறது, சகல விதமான கோபமும் மூர்க்கமும் உங்களுக்குள்ள தோன்றவே கூடாதுன்னு சொல்லுது. முதல்ல தேவன் கட்டுப்படுத்தவும் சொல்லுகிறார், அதோடு நிறுத்தி கொள்ளல, அதை அடியோடு வேரிலிருந்து எடுக்கிறார். உதாரணத்துக்கு இந்த கோபத்தை வைத்தே நம்ம சிந்திக்கலாமே. இப்ப தேவனுடைய சமூகத்துல போய் நிக்கிறீங்க, ஆண்டவரே எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாவம் அதுதான்,
எனக்கு பயங்கரமான ஒரு பாவமா இருக்கிறது. தேவன் அதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழகா அந்த வேறு முதற்கொண்டு செயல்பட்டு எடுத்துக்கொண்டே வந்துட்டார். இப்ப தேவனுடைய சமூகத்தில் போய் நிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு கோபம் வருகிறது, நான் என்ன செய்ய முடியும்? தேவன் என்ன தெரியுமா பேசுவாரு? கோபத்துக்குனுடைய மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? 2 காரணங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பெருமை, இன்னொன்று பயம். என்ன ஆண்டவரே சொல்றீங்க? நான் கோபம் தான் படுவேன், ஆனா எங்கேயுமே நான் பெருமையும் பட்டது கிடையாது, பயந்ததும் கிடையாது. இல்ல, பெருமை என்கிற ஒரு வேர் அங்கே இருந்துச்சுன்னா உனக்கு கோபம் வந்துடும். பயம் என்கிற ஒரு வேர் இருந்துச்சுன்னா உனக்கு கோபம் வந்துடும். பயம் இருந்தா கோபப்படுறவன் பெரிய ஆள் தானே சொல்லுவாங்க. பயம் இருக்கு. ஆமா, அதை அப்படியே நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா கர்த்தர் எந்த இடத்துல நீங்க பயப்படுறீங்க, எதனாலே உங்களுக்கு கோபம் என்பதை காமிச்சு கொடுத்துருவார். இன்னொன்னு, பெருமையே ஆண்டவரே வருது, அங்கேயும் நீங்க போனீங்கன்னா அதுக்கு ஒரு வேற வச்சிருக்கிறார் வேதாகமத்தில். அதை மட்டும் வேணா எடுத்து வாசிக்கல, நம்ம டைம் கொஞ்சம் இருக்கு. பெருமைக்கு நேர ஆப்போசிட் என்னங்க? அப்படித்தான் நாம நினைப்போம், கிடையாது. வேதாகமம் என்றைக்குமே பெருமைக்கு நேர எதிர்ப்பதமா தாழ்மையை சொல்லவே இல்லை. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. இதோ அகங்காரியாயிருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இங்க 2 வகையான மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தன் அகங்காரி, அதாவது பெருமை உள்ளவன். இன்னொருத்தன் யாரா? விசுவாசம் உள்ளவன். ஒருத்தன் அகங்காரம் உள்ளவன், ஆனா உண்மையில அடுத்த வசனம் என்ன தெரியுமா சொல்லி இருக்கணும்? பெருமை அகங்காரம் உள்ளவனா இருக்கிறான், ஆனா தாழ்மை உள்ளவனும் பிழைப்பான் தானே சொல்லி இருக்கணும். ஏன் அங்க விசுவாசம் உள்ளவன் பிழைப்பான்னு போட்டிருக்கு? ஏன்னு கேட்டா, பெருமை உள்ளவனுக்கு நேர் அவனுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டவனா? விசுவாசம் உள்ளவன். இந்த பெருமை உள்ளவனுக்கு இன்னொரு ஒரு ஈஸி கோல்ட்டு போட்டு பாருங்க, அவன் அவிசுவாசம் உள்ளவன். என்னைக்குமே வேதாகமம் சம்பந்தம் இல்லாமல் எடுத்துட்டு போய் நமக்கு பேசுங்க, நம்மளால அதை புரிந்து கொள்ளவே முடியாது. இதையே இயேசு கிறிஸ்துவும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். என்னைக்குமே நம்ம ஒரு வசனத்துல உறுதிப்படுத்தவே கூடாது. மனுஷரால் வரக்கூடிய மகிமையை தேடுகிற நீங்கள் என்னை எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஆண்டவர் ஏன் அதை சொன்னாரு? மனுஷரால் வரக்கூடிய பெருமையை தேடுகிற நீங்கள் எப்படி தாழ்மையா நடப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கணும். ஆண்டவர் அப்படி சொல்லல, என்னை எப்படி விசுவாசிப்பீங்கன்னு சொன்னாரு. எங்கே பெருமை இருக்கிறதோ அங்கே அவிசுவாசம் இருக்கும். தேவனை நம்ப முடியாது. தேவன் இப்படித்தான் நம்ம இடத்துல பேசுவார். நாம கோபம் என்று போயிருப்போம், ஆனா தேவன் அதற்கு 3 வேர்களை சுட்டி காண்பிப்பாரு. ஐயோ, பயம் உன்னிடத்துல இருக்கு, அதனாலதான் நீ கோபப்படுகிற. பயத்தை உன்னிலிருந்து எடுத்து போடு, என் மேல நம்பிக்கை வை. அது தேவன் என்னோடு பேசினார். அநேக முறை நான் நினைப்பதுண்டு, யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு தவறு பண்ணும்பொழுது, ஐயோ இந்த சபை ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ள போயிருமோ. கர்த்தர் இப்படி அடிச்சாரு தலையில. நீ இதனால வரை என்ன தெரியுமா நினைச்சுக்கிட்டு இருக்கிற? இந்த சபையை யார் நடத்துறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற? நீ நடத்துறன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற. இது கர்த்தருடைய ஊழியம். நீ யாரு? நீ என்னுடைய கையில் இருக்கிற ஒரு உளி. அந்த உளியை பிடிச்சுக்கிட்டு நான் அடிக்கிறேன். அப்ப இங்க நீ என்ன நம்பல, இங்க பயம் இருக்கிறது, அதனால உனக்குள்ள கோபம் வர வாய்ப்பு இருக்கு. இன்னொரு இடத்துல நான் பெருமையா இருக்கிறேன், எனக்கு கிடைச்ச எல்லா நற்பண்புகளுக்கும் கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல, அதனால எனக்கு ஒரு பெருமை வந்துருச்சு. இந்த பெருமைனால இந்த பண்பு இல்லாத மற்றவங்களை பார்த்து நான் கோவப்படுறேன். இவங்க இன்னும் திருந்தாம இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா அந்த பெருமை இருக்கிறது. இந்த பெருமையினால எனக்கு இன்னொரு உள்ள ஒரு பெரிய வேர் இருக்கு, நான் அவிசுவாசத்துக்குள்ள இருக்கிறேன். இவ்வளவும் கர்த்தர் செஞ்சாருன்னு நான் நம்பல, ஆனா சொல்லுகிறேன் கர்த்தர் தாங்க என்னை இப்படி செஞ்சாரு அப்படி செஞ்சாரு. தேவன் இப்படித்தாங்க நம்மோடு இடைப்படுவாரு. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆனால் எப்படி? வேத வசனம் இருக்கிறது, எல்லா சத்தியம் இருக்கு, ஏன் விடுதலையாகல? இங்கே பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு நாம வேதத்தை வாசிக்கல. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையுள்ள மதங்கள் மார்க்கங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ள எழும்பி இருக்கு.
எல்லாம் ஏட்டிக்கு பூட்டியாக பேசக்கூடிய ஜனங்கள் அதிகமா எழும்பி இருக்கிறாங்க. தவறாய் திரித்து பேசுகிறவங்க எழுதி இருக்கிறாங்க. இந்த மருந்தை சரியா கொடுக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவரே, அவரை நான் சார்ந்து கொள்ளல. இந்த வேதாகமத்தை படிக்கணும்னு சொன்னா நான் 12வது வரையும் படிச்சிருக்கணும், எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், கிரீக் தெரிஞ்சிருக்கணும், ஹீப்ரு தெரிஞ்சிருக்கணும், பல பின்புலங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நான் நினைச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு படிக்கிறதுனாலதான் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசல. ஆண்டவரே, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு இது எதுவும் புரியாது, இதை நான் வாசிக்கிறேன். ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னாரு, பிரதர் நான் இதை வாசித்தேன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது பிரதர், ரொம்ப வேதனையா இருக்கு. அதனால ஒவ்வொரு முறை மற்ற சகோதரனிடத்துல போய் நான் கேட்டு அதை சரி செய்து கொள்ளலான் இருக்கிறேன். இப்ப நான் சொன்னேன், நீங்க கேட்டு சரி செய்ய கொள்வது நல்லதுதான், ஆனா வாசிக்கும் போது எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு என்னைக்குமே நீங்க நினைக்க கூடாது. இது தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம். இந்த வேதத்தை வாசித்து உங்களுக்கு புரியலன்னு சொன்னா அவர் உங்களை நியாயம் தீர்க்கவே முடியாது. முதல்ல எல்லாருமே எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நாம ஏன் நமக்கு புரியலன்னா, தேவனிடத்துல நாம உண்மையா கேட்கல. எனக்கு புரியல ஆண்டவரே, புரிய வைங்கன்னு கேட்கல. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒரு இடத்துல நீங்க போய் கேட்கறீங்க பாத்தீங்களா, அந்த சகோதரனுக்கு யாரு தான் கொடுத்திருக்கிறா? அவர் தான் கொடுத்திருக்கிறார். சந்தேகப்படாம நீங்க கேளுங்க, அவர் உங்களுக்கு தருவாரு. இந்த இடத்துல நான் குறைவா இருக்கிறேன். நம்முடைய சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கும் என்று சொன்னால், வரக்கூடியவர்களுடைய கெட்ட கனிகளை மாத்திரம் நாம வெட்டுகிறவர்களா இருக்க மாட்டோம், அவர்களுடைய வேரை பிடுங்கி எறியக்கூடியவர்களா நாம இருப்போம். கெட்ட கனிகளை சுட்டி காண்பித்து கட்டுப்படுத்தவர்களா இருக்க மாட்டோம், நல்லதுதான். ஆனால் வேருக்கும் சேர்ந்து நாம் மருந்து கொடுக்கிறவர்களா இருப்போம். அது என்றைக்குமே அவர்களுக்குள்ளாக எழும்பாதபடிக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, விடுதலையை கொண்டு வரக்கூடிய ஒரு சத்தியத்தை நாம போதித்திருப்போம். அதனாலதான் வேதவசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்திய ஆவியாகிய அவர் உங்களை விடுதலையாக்குவார். இந்த சத்தியம் எங்கே இருக்கிறது? சபையில இருக்கிறது. அதனாலதான் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரம். தேவன் உங்களை அப்படிப்பட்ட நிலைமையில பயன்படுத்துகிறாரா சகோதரனே, சகோதரியே? அப்படி நீங்க பயன்படுத்தப்படக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா நீங்க சபையில என்னைக்கும் தூணாதான் இருப்பீங்க. இந்த தூண் வெளியே தெரியவே தெரியாது. நான் முகமா இருக்க வேண்டும் என்று நீங்க நினைக்க வேண்டாம், நான் வெளியே தெரிய வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். தேவன் என்னைக்குமே தூணை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த தூண்ல தான் இந்த கட்டிடமே நின்று கொண்டிருக்கிறது. இந்த தூண் தான் அஸ்திபாரத்தை சுட்டி காண்பிக்கிறது. நீங்க கட்டிடத்திற்கு கீழே இருக்கிறீங்க, வெளியே தெரியவே மாட்டீங்க. ஆனா தேவன் அவங்கள மாத்திரம் தான் நோக்கி பார்க்கிறாரு. இன்றைக்கு அநேக சகோதரர் நாங்க வெளியே தெரியணும், நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன். கர்த்தருக்கு இது எதுவும் தேவையில்லை. சபையினுடைய தூணை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அங்கே அந்த சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு சகோதர சகோதரத்துக்கு வேரை பிடுங்கி எடுத்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க தூணா இருக்க விரும்புறீங்களா? அஸ்திபாரமா இருக்க விரும்புறீங்களா? எப்படி இருக்க விரும்புறீங்க? ஆனா நீங்க வெளியே தெரிய மாட்டீங்க. உங்களுக்கு எந்த பாராட்டும் கிடைக்காது, உங்களை யாரும் முகஸ்துதி பண்ண முடியாது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டு ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், தேவனிடத்துல இருந்து மாத்திரம்தான் கிடைக்கும், வேற எங்க இருந்தும் கிடைக்காது. நீங்க செய்யக்கூடியது எதுவுமே தெரியாது. ஏன் ஒரு சுவற்றில ஆணி அடிக்கிறதா இருந்தா கூட இந்த தூண்ல தான் அடிப்பாங்க. உங்களுக்கு தான் அவப்பெயரும் வரும், களங்க பெயர் உங்களுக்கு தான் வரும். அடிகள் எல்லாம் நீங்க தான் வாங்கியாக வேண்டும். ஆனா சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமா நீங்க இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம தூணா இருக்கிற விரும்புகிறோமா, இல்ல வேற காரியங்கள் இருக்கு? நான் முகமா இருக்க விரும்புகிறேனா, இதயமா இருக்க விரும்புகிறேனா? முகம் சிதைந்த நிலைமையில கூட உயிர் வாழ முடியும், கரங்கள் இல்லாமல் உயிர் வாழ முடியும். ஆனா இதயம் இல்லாம வாழ முடியாது, சிறுநீரகம் இல்லாம வாழ முடியாது, கணையம் இல்லாம வாழ முடியாது, கல்லீரல் இல்லாம வாழ முடியாது. சகோதரன், நீங்க அப்படிப்பட்டதுல இருங்க, நீங்க வெளியவே தெரிய மாட்டீங்க. மற்றவர்கள் பார்க்கும் பொழுது உங்களை பார்த்தால அசுத்தமா என்ன கூட வாய்ப்பு உண்டு. ஆனா அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனால் நீங்க தான் இந்த சரீரத்தையே வளர்த்து கொண்டு இருக்கிறீங்க. பார்ப்பதற்கு லட்சணமாய் தோன்றுகிறதெல்லாம் தேவனுடைய பார்வையில முக்கியமே அல்ல. இந்த சரீரத்தை வாழ வைத்துக் கொண்டிருப்பது இந்த கரமோ கால்களோ அல்ல, உள்ளுக்குள்ளாக இருக்கிற பல அவயவங்கள், அதுதான் முக்கியத்துவம். இந்த கையில முள்ளு குத்துச்சுன்னா நீங்க எங்கேயும் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டீங்க. ஆனா இருதயத்துல ஒரு சின்ன ஓட்டை விழுந்துச்சுன்னா நீங்க 10 லட்சம் ரூபாய் கூட செலவழிக்கிறதுக்கு போக மாட்டீங்க. அப்படிப்பட்ட சகோதரர்கள் நமக்கு விலையேற பெற்றவங்க. அவங்களை நாம மதிக்க கற்றுக்கொள்ளணும், அவங்களை கண்டுபிடிக்க நாம பழகிக் கொள்ளணும். அவங்களால என்னைக்குமே சபையில எந்த ஒரு இதுவும் வராது. ஆத்துமாக்கள்
அவங்க ஒரு பெரிய மாற்றம் அடைந்து கொண்டே போவாங்க. அவங்களுடைய வேர் அது களைந்தெறியப்பட்டு கொண்டே இருக்கும். நாம் பழங்களை வெட்டுகிறவர்களா இருக்கிறோமா, வேரிலே நாம் காரியத்தை செயல்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறோமா? தேவன் அப்படித்தான் செய்யறாருங்க. எனக்குள்ளாக இருக்கிற பாவத்தினாலதான் எல்லா சுபாவங்களும் வெளியே வருகிறது. ஆனால் இந்த பாவத்திலிருந்து முற்றிலுமாய் நான் நிச்சயமாய் குணமடைய முடியாது. அப்படி சொல்லுவேன்னு சொன்னா அது பாவம். என்றைக்கு நான் மரிக்கிறேனோ அன்றைக்கு தான் அதுல முற்றிலும் குணமாகிறேன். ஆனா தேவன் என்ன செய்யறார் தெரியுங்களா? எனக்குள்ளாக கிரியை செய்யற அந்த பாவத்தை 99% கிரியை செய்யற பாவத்தை 1% அடக்கி வைக்கிறார். எப்பொழுது கோதுமை மணியா நிலத்துல விழுந்து செத்தாதான் அது பரிசுத்தமாய் மாற முடியும். உண்மைதான், நாம் பாவ சரீரத்துல இருக்கிறோம். அதனாலதான் எவ்வளவு பரிசுத்தமான காரியங்களை செய்தாலும் பல ஆண்டுகள் கழித்து சின்ன ஒரு பாவம் எனக்குள்ளாக, ஏன் உள்ளுக்குள்ளாக அந்த பாவம் இன்னும் குடிகொண்டிருக்கிறது. அது மரணத்தின் போதுதான் போகும். ஆனா தேவன் அந்த 99% எரிகிற அக்கினி போல எரிந்து கொண்டிருக்கிற தண்ணியை ஊத்தி அதை அணைக்கிறார். ஒவ்வொரு முறையும் நீங்க தேவனுடைய சமூகத்துல கெஞ்சி பிரார்த்தித்து கிருபையா இறங்கும் போது அவர் ஊற்றி அணைத்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் நீங்க கிருபை இந்த இடத்துல உங்களுக்கு தேவை. வேதவசனம் சொல்லுது, கிருபை அந்த இடத்துல பெற்றுக்கொள்ளுங்க. ஆனா எப்பொழுது நீங்கள் உங்களுடைய இது தலை தூக்க ஆரம்பிக்கிறதோ உள்ளுக்குள்ள மீண்டும் அந்த பாவம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறது. தேவனுடைய சமூகத்துல போய் கேளுங்க, கிருபை அவர் ஊற்றி அணைக்கிறார். டைலூஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஒரு கந்தக அமிலம் அதை அப்படியே தொட்டம் என்ற கை வெந்து விடும். ஆனா அதை நீர்த்த அமிலமாக மாற்றி போட்டோம்னு சொன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. அது கந்தக அமிலம் தான், ஆனா அதுக்குள்ள தண்ணி கலந்து அதனால எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கு. அப்படிதான் தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கிற பாவத்தை நீர்த்து போக செய்கிறார். ஒவ்வொரு முறையும் நீங்கள் கிருபையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை நீர்த்து போகும்படி செய்யும். கடைசி வரைக்கும் நான் தேவனுடைய கிருபையை நம்பியே நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஒரு ஊழியக்காரர் அழகா அந்த உதாரணம் சொல்லுவார். பொறாமையிலிருந்து என்னால விடுதலையே அடைய முடியல. அந்த ஊழியக்காரர் சொல்லுவாரு, இந்த இடத்துல என்ன வேணாலும் பாவத்தை போட்டுக்குங்க, இச்சை, பொறாமை, கோபம், என்ன எரிச்சல் எல்லாத்தையும் போட்டுக்குங்க, இதுல இருந்து விடுதலையே அடைய முடியல. அந்த ஊழியக்காரர் சொல்லுவார், ஒரு முறை நீங்க பொறாமப்படும் பொழுது, கோபப்படும் பொழுது நீங்க ஒரு அடி உங்களுக்கு நீங்க பள்ளம் தோன்றீங்க. 2வது முறை கோபம் போடும்போது நீங்க இன்னொரு அடி பள்ளம் தோன்றீங்க. உங்க வாழ்நாள் முழுவதுமா இப்ப எத்தனை அடி பள்ளத்துல கீழே இருக்கிறீங்க? அது சொல்லவே முடியல. ஒரு பெரிய அடியில இருக்கிறேன் நான். ரைட். இப்ப நீங்க வெளியில வரணும். ஒரு நிமிஷத்துல நீங்க வர முடியுமா? முடியாது. ஒரு சிலர் இருக்கிறாங்க, கொஞ்சம் அதுல தோண்டி இருப்பாங்க. ஒருத்தர் 100 அடி தோண்டி இருப்பாரு, ஒருத்தர் 200 அடி தோண்டி இருப்பாரு, ஒருத்தர் 300 அடி தோண்டி இருப்பாரு. அந்த 100 அடிக்காரரை நீங்க பார்க்க வேண்டாம், அவர் சீக்கிரமா வெளியில வந்துருவாரு. ஏன்னா அவர் தோன்றினதே கொஞ்சம் தான். ஆனா நாம 500 அடி தோண்டி வச்சிருக்கிறோம். இப்ப வெளியில வரணும். தேவன் கிருபையா இறங்குறாரு. கொஞ்சம் நேரம் எடுக்குது. அப்ப நான் தோண்டி தோண்டி வெளியில வந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா தேவை என்ன தெரியுங்களா? கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கிறது தான். அது போதுங்க. ஒரு தாயின் வயிற்றில் இருக்கிற கரு அது குழந்தை என்றே யாராலும் சொல்ல முடியாதுங்க. அதை யாரு பார்த்தாலும் ஒரு சில அமீபா மாதிரி கூட இருக்கலாம். அதுக்கு கை கிடையாது, மூக்கு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படித்தான் ஒரு சபை, தேவன் ஆரம்பிக்கிற ஒரு சபை எடுத்த உடனே கிறிஸ்துவின் சரீரமா தெரியாது என்று நான் நினைத்துக் கொள்ளுகிறேன். ஆனா ஒரு 10 மாதம் கழித்து அது ஒரு குழந்தையா வெளியில வருது. எதனால வந்துச்சு தெரியுங்களா? அந்த கருக்குள்ள ஜீவன் இருந்துச்சுங்க. அதுதான் முக்கியம். லைஃப். இன்றைக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் நம்ம பலவிதமான பாவங்களுக்குள்ளாக இருக்கலாம், எப்படிப்பட்ட அசுத்தமானதுக்குள்ள இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நமக்குள்ள ஜீவன் என்று ஒன்று இருந்துச்சுன்னா அது நம்ம எங்க கிறிஸ்துவை போல மாத்திரும். இன்னைக்கு அதுதான் முக்கியம். அந்த ஜீவன் வேலை செய்யல அப்படின்னு சொன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த கருக்குள்ள ஜீவன் இருந்துச்சு, அது வேலை செய்து ஒரு நாள் அது கிறிஸ்துவின் போல மாற முடியும். ஒரு குழந்தைய ஒரு உண்மையான உருவத்தை கொண்டு வர முடியும். நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை தேட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன்னா அவர் சத்திய ஆவியானவர். நீங்க அவரிடத்துல கேட்க வேண்டியதில்லை. கர்த்தரே ஆவியானவன் சொல்லப்படுது. கர்த்தர் இடத்துல ஜெபிங்க.
பரிசுத்த ஆவியானவரிடத்துல ஜெபிக்க சொல்லல, கர்த்தரிடத்துல ஜெபிங்க. கர்த்தர் இந்த ஆவியானவர் மூலமா உங்களுக்கு அழகான காரியத்தை வெளிப்படுத்துவாரு. இந்த சத்தியத்தை எடுத்து உங்களுக்கு பேசுவார். இந்த வேத வசனத்தை வெறும் வைத்துக் கொள்ளுவதனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை மனப்பாடம் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏதோ ஆங்காங்கே ஒரு சில வசனங்களை எடுத்து வைத்து கர்த்தர் இப்படி சொன்னார் இப்படி சொன்ன பேசுவதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை எழுதி கொடுத்தது யாருன்னு கேட்டா தேவ ஆவியானவர். இதை உங்களுக்கு எந்த இடத்துல பயன்படுத்தினா உங்களுடைய வேர் சாகும் என்று அவருக்கு தெரியும். அவருக்கு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்துட்டு இந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய உள்ளத்தின் அடியாளத்தில் இருக்கிற வேரை அவர் குணப்படுத்துகிறார். வெளியில இருக்கிற எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போயிருதுங்க. எல்லாம் சுத்தமாயாச்சு. நீங்க வெளியே சுத்தப்படுத்த வேண்டியதே இல்லை. அப்படி சுத்தப்படுத்தினீங்கன்னா மாய்மாலக்காரங்களா போயிருவோம். நீங்க ஒன்னும் சுத்தப்படுத்த வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். இப்படிதான் நம்மளுடைய சபையினுடைய வளர்ச்சி இருக்கணும். நாம் மற்றவர்களுடைய வெளிப்புறமான காரியங்களை கட்டுப்படுத்த பழகிட்டோம்னு சொன்னா உள்ள இருக்கிற வேரை பார்க்க முடியாமல் போய்விடும். ஜாக்கிரதையா நாம ஜீவிப்போம். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார் என்று சொன்னார். இந்த வசனத்தை அப்படியே நீங்க பிடித்துக்கொள்ளும். நிச்சயமா தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார் என்று நம்புகிறேன். உங்களுடைய இருதயத்துல வேர் அது சாகணும், ரூட் அது ஒழிக்கப்படணும். எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் பாவம் என்று சொல்லுகிறது. அந்த பாவத்தை போக்கக்கூடிய ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்முடைய பாவத்தை போக்க முடியும். அவர் வார்த்தையாய் வருகிறார். இந்த வேத வசனமே அவரால் கொடுக்கப்பட்டது. அவரையே வார்த்தை என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர் ஏன் வார்த்தைன்னு சொல்லி இருக்கிறாங்க தெரியுங்களா? இப்ப நான் பல விஷயங்களை பேசினதுனால நீங்க புரிந்து கொண்டீங்க. என்னுடைய இருதயத்தின் உள்ள இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் நான் பேச்சாய் பேசினதுனால புரிந்து கொண்டீங்க. பிதாவானவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா எண்ணங்களையும் அப்படியே நம்ம ஒரு சதையா பண்ணி வெளியே கொண்டு வந்தா யாருங்க? அவரு கிறிஸ்து. எல்லா எண்ணங்கள், அதற்கு மேல வேற எந்த எண்ணமும் அவர் யோசிக்கவும் மாட்டாரு. அதுக்கு கம்மியா எந்த எண்ணத்தையும் யோசிக்க மாட்டார். எல்லாவற்றையும் ஒரு சதையாய் நம்ம செய்து கொண்டு வந்தோம். அது கிறிஸ்து. அவர் தான் சொல்ற, இதுதான் அந்த வார்த்தை. இதை நாம் வாசிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அதை எடுத்து நமக்கு பயன்படுத்தணும். நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல அவரை சார்ந்து கொள்ளுங்க. தேவன் கிருபையாய் நமக்கு இறங்குவார். நம் கண்களை முடிச்சு வைக்கலாம்.